ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்னை தாட்ஸ். இந்த வீடியோவில் +1 கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 2ல் பார்க்க போகிற டாபிக் நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்ஷனல் பைனரிக்கு ஈக்குவலான டெசிமல் நம்பரை கண்டுபிடிக்கணும். அதுக்காக எந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்க்க போகிறோம். Follow the steps to convert fractional binary number to its decimal equivalent. ஸோ ஒரு ஃப்ராக்ஷனல் பைனரி நம்பருக்கு டெசிமல் ஈக்குவல் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு கீழே சொல்லியிருக்க ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் 1, கன்வெர்ட் த இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் பைனரி டு டெசிமல் ஈக்குவலன்ட் யூசிங் பொசிஷனல் நோட்டேஷன் மெத்தட். கொடுத்துருக்க பைனரி நம்பர்ல ஏதாச்சும் முழு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் டெசிமலா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்கை வீடியோட கடைசியில கொடுக்குறேன், மறக்காம அதையும் பாருங்க. ஸ்டெப் நம்பர் 2, டு கன்வெர்ட் த ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் பைனரி டு இட்ஸ் டெசிமல் ஈக்குவலன்ட். ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்ஷனல் பைனரி நம்பரை டெசிமலா கன்வெர்ட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் டவுன் த பைனரி டிஜிட்ஸ் இன் த ஃப்ராக்ஷனல் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்ஷனல் பார்ட்ல இருக்க பைனரி டிஜிட்லாம் எடுத்து எழுதிக்கணும். ஸோ அதுல செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த ஆல் த டிஜிட்ஸ் ரைட் த பவர் ஆஃப் 2 ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட், ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 power -1, 2 power -2, 2 power -3 அப் டு 2 power -n. கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனல் பைனரி நம்பரை எடுத்து எழுதிக்காச்சு. அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷனல் நம்பர்ல இருக்க ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் பவர் ஆஃப் 2 லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடை நோக்கி எழுதணும். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 power -1. ஸோ அடுத்த வேல்யூ என்ன 2 power -2. ஸோ இது மாதிரி அப் டு 2 power -n வரைக்கும் எடுத்து எழுதணும். நவ் ரைட் த ஈக்குவலன்ட் வெயிட். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளை ஈச் டிஜிட் வித் இட்ஸ் கரஸ்பாண்டிங் வெயிட். ஸோ நம்ம எடுத்து எழுதுன டிஜிட்டை அதுக்கான கரஸ்பாண்டிங் வெயிட்டோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் ஆல் த வேல்யூஸ் விச் யூ அப்டைன்ட் இன் ஸ்டெப் நம்பர் 2.3. ஸோ லாஸ்ட் ஸ்டெப்ல கிடைச்ச எல்லா வேல்யூயும் கடைசியாக ஆட் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த ஸ்டெப்ல சொல்லியிருக்காங்க. இங்க ஃப்ராக்ஷனல் பைனரி நம்பர் அப்படிங்கிறதுனால புள்ளிக்கு அப்புறம் இருக்க நம்பருக்கு எப்படி பொசிஷனல் நோட்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. 2 power -1, 2 power -2 அப்படிங்க கொடுக்கணும். ஸோ அதுக்காக ஈக்குவல் வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5. 2 power -2னா என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.25. ஸோ அதுதான் ஈக்குவல் வெயிட். ஸோ இது மாதிரி 2 power -7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிளை யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ராக்ஷனல் பைனரி நம்பரை சால்வ் பண்ண முடியும். ஸ்டெப் நம்பர் 3, டு கெட் ஃபைனல் ஆன்சர் ரைட் தி இன்டெக்ரல் பார்ட் ஆஃப்டர் த கன்வர்ஷன் ஃபாலோடு பை எ டெசிமல் பாயிண்ட் அண்ட் ஆன்சர் அரைவ்ட் இன் தி ஸ்டெப் நம்பர் 2.4. ஸோ ஃபைனல் ஆன்சர் எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரல் பார்ட்டை ஃபர்ஸ்ட் டெசிமலா கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த டெசிமல் ஆன்சரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் புள்ளி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷனல் பார்ட்டை கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை எடுத்து எழுதிக்கணும். இந்த ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஃப்ராக்ஷனல் பைனரி நம்பரை டெசிமலா கன்வெர்ட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பைனரி நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த பைனரி நம்பரை ஃப்ராக்ஷனல்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஈக்குவலன்ட் டெசிமல் நம்பரை கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டின். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் பார்ட் இருக்கான்னு பார்க்கணும், அதாவது முழு நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதுல முழு நம்பர் இருக்குது, 1 அப்படிங்கிறது முழு நம்பரு. ஸோ அதை தனியா ஃபர்ஸ்ட் டெசிமலா கன்வெர்ட் பண்ணணும். 1 பைனரி நம்பருக்கு என்ன ஈக்குவலான டெசிமல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சேனல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கறது மூலயமா இது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நல்லா கிளியரா புரியும். ஸோ அதுக்கப்புறம் மீதி இருக்க ஃப்ராக்ஷனல் பார்ட்டுக்கு டெசிமல் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ மீதி இருக்க ஃப்ராக்ஷனல் பார்ட் என்ன 0.011. ஸோ இதுக்கு என்ன டெசிமல்னு கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் நம்பர் 2ல என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு பொசிஷனல் நோட்டேஷன் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட்ல கொடுக்கணும். ஸோ இந்த 0க்கு என்ன பொசிஷனல் நோட்டேஷன் வரும் 2 power -1 அப்படின்னு வரும். இந்த 1க்கு என்ன பொசிஷனல் நோட்டேஷன் வரும் 2 power -2 அப்படின்னு வரும். ஸோ இந்த 1க்கு என்ன வரும் 2 power -3 அப்படின்னு வரும். 0 into 2 power -1 பிளஸ் இந்த 1 into 2 power -2 பிளஸ் 1 into 2 power -3. ஸோ 0வோட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் கிடைக்கும்.
பிளஸ் 1 இன்ட்டு 2 பவர் மைனஸ் 2க்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 0.25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து இங்கே போட்டுக்கணும். பிளஸ் 1 இன்ட்டு 2 பவர் மைனஸ் 3க்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 0.125 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து இங்கே ஃபில் பண்ணிக்கணும். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 0.25 பிளஸ் 0.125. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 0.375. கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க? ஒரு பைனரி ஈக்குவலன்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபிராக்ஷன்ல இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என்ன டெசிமல் வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த முழு நம்பருக்கு வந்து என்ன டெசிமல் வேல்யூ ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 3. இந்த டாட் அப்படியே இங்க வந்துடும். 0.011 இதுக்கு வந்து என்ன டெசிமல் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் கண்டுபிடிச்சோம். ஸோ அதை அப்படியே இங்க எடுத்து எழுத வேண்டியதான். ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இங்க வந்து என்னன்னா மைனஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃபிராக்ஷனல் நம்பர் அப்படிங்கிறதுனால வந்து பொசிஷனல் நோட்டேஷனுக்கு வந்து மைனஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த மைனஸ்ல கொடுத்துருக்க பொசிஷனல் நோட்டேஷனுக்கு வந்து என்ன வேல்யூ அப்படின்னு வந்து ஒரு டேபிள்ல கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலியமா வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ மறுபடியும் ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கொஸ்டின்ல கொடுத்துருக்க முழு நம்பருக்கு வந்து தனியா வந்து டெசிமலா கண்டுபிடிக்கணும். கொஸ்டின்ல கொடுத்துருக்க முழு நம்பர் வந்து என்ன 1. ஸோ அதுக்கு ஈக்குவலான டெசிமல் நம்பர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபிராக்ஷனல் நம்பருக்கு வந்து டெசிமல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபிராக்ஷனல் நம்பர் வந்து என்ன 0.011. ஸோ இதுக்கு வந்து பொசிஷனல் நோட்டேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு நோக்கி அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிஜிட்டுக்கு வந்து 2 பவர் மைனஸ் 1, அடுத்த டிஜிட்டுக்கு வந்து 2 பவர் மைனஸ் 2, அடுத்த டிஜிட்டுக்கு வந்து 2 பவர் மைனஸ் 3. இதெல்லாம் வந்து இதுல பொசிஷனல் நோட்டேஷன். அடுத்த ஸ்டெப்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க? அந்த டிஜிட் எடுத்துட்டு போயிட்டு அந்த பொசிஷனல் நோட்டேஷனோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுல 0 இன்டூ 2 பவர் மைனஸ் 1. 2 பவர் மைனஸ் 1 அப்படிங்கிறது வந்து பொசிஷனல் நோட்டேஷன். பிளஸ் 1 இன்டூ 2 பவர் மைனஸ் 2 பிளஸ் இந்த 1 இன்டூ 2 பவர் மைனஸ் 3. இந்த 2 பவர் மைனஸ் 3 அப்படிங்கிறது வந்து பொசிஷனல் நோட்டேஷன். இந்த 1 அப்படிங்கிறது வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்க டிஜிட். இது சால்வ் பண்ணோம்னா 0வோட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். இந்த 2 பவர் மைனஸ் 2க்கு வந்து என்ன வேல்யூ 0.25 அப்படிங்கிற வேல்யூ பிளஸ் 1 இன்ட்டு 2 பவர் மைனஸ் 3க்கு வந்து என்ன வேல்யூ 0.125. இதை சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் 0.375 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டினை எடுத்து எழுதிட்டு ஃபர்ஸ்ட் இந்த முழு நம்பருக்கு வந்து என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை வந்து எடுத்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் டாட், அதுக்கப்புறம் ஃபிராக்ஷனல் நம்பருக்கு வந்து என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோமோ அதை எடுத்து எழுதிக்கணும். இது வந்து டெசிமல் அப்படிங்கிறதுனால வந்து பேஸ் 10 அப்படின்னு கொடுத்துருக்கிறேன். ஸோ இதுதான் இப்படிதான் வந்து ஃபிராக்ஷனல் பைனரி நம்பரை வந்து டெசிமலா கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்த டாபிக் வந்து ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன். இப்பதான் வந்து ஃபிராக்ஷனல் பைனரி வந்து டெசிமலா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அடுத்த டாபிக் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டல் நம்பரை வந்து எப்படி டெசிமலா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன். ஸோ ஆக்டல் நம்பரை வந்து எப்படி டெசிமலா கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். டு கன்வெர்ட் ஆக்டல் டு டெசிமல் we can use பொசிஷனல் நோட்டேஷன் மெத்தட். ஸோ ஏற்கனவே பைனரி வந்து டெசிமலா கன்வெர்ட் பண்றப்போ பொசிஷனல் நோட்டேஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம். ஸோ அதே மெத்தட் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். Write down the octal digits and list the powers of 8 from right to left. ஸோ பைனரி நம்பரை வந்து டெசிமலா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பைனரி டிஜிட் நம்பர் வந்து ஒன்னொன்னா எடுத்து எழுதிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பவர் ஆஃப் 2s கொடுப்போம். இங்க வந்து இது ஆக்டல் நம்பர் அப்படிங்கிறதுனால வந்து பவர் ஆஃப் 8 கொடுக்குறோம். ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு நோக்கி பொசிஷனல் நோட்டேஷன் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ஃபார் ஈச் பொசிஷனல் நோட்டேஷன் ஆஃப் தி டிஜிட் ரைட் தி ஈக்குவலன்ட் வெயிட். ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட்க்குலாம் வந்து பொசிஷனல் நோட்டேஷன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த பொசிஷனல் நோட்டேஷனுக்குலாம் வந்து என்ன ஈக்குவலன்ட் வெயிட் அதை வந்து அப்ளை பண்ணணும். அடுத்த பாயிண்ட் வந்து மல்டிப்ளை தி ஈச் டிஜிட் வித் இட்ஸ் கரஸ்பாண்டிங் வெயிட். ஸோ கண்டுபிடிச்சிருக்க கரஸ்பாண்டிங் வெயிட்டோட அந்த டிஜிட்டை வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஆட் ஆல் த வேல்யூஸ். ஸோ மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இருக்க எல்லா வேல்யூவும் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. இப்படி பண்றது மூலியமா வந்து ஒரு ஆக்டல் நம்பரை வந்து டெசிமலா கன்வெர்ட் பண்ண முடியும். இங்க வந்து 1265 ஆக்டல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து டெசிமலா கன்வெர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த நம்பர்லாம் எடுத்து எழுதிக்கிறேன். 1265. ஸோ அதுக்கப்புறம் வந்து பொசிஷனல் நோட்டேஷன் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து ஆக்டல் நம்பர் அப்படிங்கிறதுனால வந்து 8 அப்படிங்கிற பவரை வந்து யூஸ் பண்ணணும். அப்படி பொசிஷனல் நோட்டேஷன் வந்து எந்த சைட்ல இருந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு நோக்கி அப்ளை பண்ணணும். ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து என்ன 5. ஸோ அதுக்கு வந்து என்ன பொசிஷனல் நோட்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 பவர் 0. ஸோ அடுத்த நம்பருக்கு வந்து என்ன பொசிஷனல் நோட்டேஷன் பாத்தீங்கன்னா 8 பவர் 1. ஸோ அடுத்த நம்பருக்கு வந்து என்ன பொசிஷனல் நோட்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 பவர் 2. ஸோ அதுக்கு அடுத்த நம்பருக்கு வந்து என்ன பொசிஷனல் நோட்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 பவர் 3.
ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஜிட் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஈக்குவலன்ட் வெயிட்டோட மல்டிப்ளை பண்ணணும். 5 × 8 பவர் 0. ஸோ அடுத்த டிஜிட் வந்து என்ன? 6 × 8 பவர் 1. அடுத்த டிஜிட் வந்து என்ன? 2 × 8 பவர் 2. ஸோ கடைசி டிஜிட் வந்து என்ன? 1 × 8 பவர் 3. இதுக்கு வந்து என்ன? எந்த நம்பர் பவர்ல வந்து 0 இருந்தாலும் அதுக்கு வந்து என்ன வேல்யூ? 1. ஸோ 6 × 8 பவர் 1ோட வேல்யூ வந்து என்ன? 8. 2 × 8 ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்ன? 64. அதுக்கப்புறம் 1 × 8 கியூபோட வேல்யூ வந்து என்ன? 512. 5 6 8 48. ஸோ 2 × 164 128. 512. கடைசியா வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இந்த 1265 அப்படிங்கிற ஆக்டல் நம்பருக்கு வந்து ஈக்குவலான டெசிமல் நம்பர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 693. ஸோ ஆன்சர் வந்து எப்படி எழுதணும்? 1265 ஆக்டல் நம்பர். அதுக்கு ஈக்குவலான டெசிமல் நம்பர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 693. டெசிமல் அப்படிங்கிறதுனால வந்து பேஸ் 10. ஸோ இதுதான் அதுக்கு வந்து ஆன்சர். உங்க புக்ல வந்து இதை வந்து ஒரு டேபிள் ஃபார்ம்ல கொடுத்துருப்பாங்க. இந்த டேபிள் ஃபார்மை வந்து நான் இது மாதிரி மாற்றி எழுதியிருக்கிறேன். அந்த டேபிள் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிவன் நம்பர் அப்படின்னு இருக்கும். கிவன் நம்பர் வந்து என்ன? 1265. ஸோ அதுக்கப்புறம் வந்து பொசில் நோட்டேஷன் இருக்கும். ஸோ இது ஆக்டல் நம்பர் அப்படிங்கிறதுனால 8 பவர் 0, 8 பவர் 1, 8 பவர் 2, 8 பவர் 3. அடுத்த ரோல வந்து என்ன இருக்கும்? ஈக்குவல் வெயிட் இருக்கும். 8 பவர் 3க்கு வந்து என்ன வேல்யூ? 512. 8 ஸ்கொயருக்கு வந்து என்ன வேல்யூ? 64. 8 பவர் 1க்கு வந்து என்ன வேல்யூ? 8. ஸோ 8 பவர் 0க்கு வந்து என்ன வேல்யூ? 1. ஸோ இது வந்து டேபிள் ஃபார்ம்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட் எடுத்துட்டு போயிட்டு இந்த ஈக்குவல் வெயிட்டோட மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. 1 × 512 பிளஸ் 2 × 64 பிளஸ் 6 × 8 பிளஸ் 5 × 1. ஸோ 512 பிளஸ் 128 பிளஸ் 48 பிளஸ் 5. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 693 அப்படின்னு வரும். ஸோ நமக்கு சேம் ஆன்சர் தான் வந்து இருக்குது. ஏன்னா ஸ்டெப்ஸ் தான் டிஃப்ரெண்டாக போட்டிருக்கேன். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் புக்கில் இருக்க மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் கடைசியாக பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டல் டு பைனரி. ஒரு ஆக்டல் நம்பரை வந்து எப்படி பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஆக்டல் நம்பரை வந்து எப்படி பைனரியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் வந்து இந்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். For each octal digit in given number, it is 3-digit binary equivalent using positional notation. ஸோ கொடுத்துருக்க ஆக்டல் நம்பர்ல வந்து எத்தனை டிஜிட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் வந்து அதோட 3 டிஜிட் வந்து ஈக்குவலன்ட் பைனரி டிஜிட்டை வந்து பொசிஷனல் நோட்டேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணி எழுதணும். ஸோ கடைசியா வந்து வர ஆன்சரை வந்து அப்படியே சேர்த்து எழுதுனா போதும், உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 6213 அப்படிங்கிற ஆக்டல் நம்பரை வந்து கன்வெர்ட் பண்ணணும். என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? பைனரி நம்பரா கன்வெர்ட் பண்ணணும். 6க்கு வந்து ஈக்குவலான 3 டிஜிட் பைனரி ஈக்குவலன்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110. 2க்கு வந்து என்ன ஈக்குவலன்ட் பைனரி டிஜிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 010. 1க்கு வந்து ஈக்குவலன்ட் பைனரி டிஜிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 001. 3க்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 011. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனாலும் ஆன்சர் கிடைச்சிடும். 6213 ஆக்டல். அதுக்கு ஈக்குவலான பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110, 010, 001, 011. பைனரி நம்பர் அப்படிங்கிறதுனால வந்து பேஸ் வந்து 2. இதுதான் வந்து ஒரு ஆக்டல் நம்பரை வந்து பைனரியா கன்வெர்ட் பண்றதுக்கான மெத்தடு. ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் வந்து அதுக்கு ஈக்குவலான 3 டிஜிட் பைனரி ஈக்குவலன்ட் வந்து எடுத்து எழுதிக்கணும். ஸோ கடைசியா வந்து எல்லா பைனரி டிஜிட்டையும் வந்து சேர்த்து எழுதுனா ஆன்சர் வந்துருச்சு. இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு இந்த டாபிக் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காம மண்ணை தட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல வந்து எங்ககிட்ட சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ வந்து உங்க நண்பர்கள் மற்றும் நல விரும்பிகளோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.